ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வரும். ஸோ நாம் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்ட பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடிசா நறுக்கின பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனோட சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசா நறுக்கின தக்காளியை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்ற வேணாம். இதில் ஆனியனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. கொதித்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளியோட வாசனை போன பிறகு சில்லி பவுடரை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேங்க. இந்த சில்லி பவுடர் தக்காளியோட அந்த ஸ்மெல் போகிற பிறகு ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கெட்டியாக ஆன பிறகும் ஆட் பண்ணிக்கிட்டா நல்லா தொக்கு டேஸ்டியாக வருங்க. இந்த தொக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட இட்லியோட சாப்பிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம 3 இட்லி சாப்பிட்டா ஒரு 5-6 சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த தொக்கு. சில்லி பவுடரை தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதோட கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா தொக்கோட ஆட் பண்ணுறதுனால நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நல்லா சுருண்டு வர்ற மாதிரி பெரிய ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா தலை வந்திருக்கு பாருங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நாம் கொத்தமல்லியை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் டூர் போகும்போது இந்த தக்காளி தொக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. கெட்டு போகாது, 2 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.